ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா காலையிலேருந்து உன்கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இப்போது இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு உன்னை மகிழ்விக்க வந்திருக்கேன். உனக்கு காவலாக, துணையாக, தந்தையாக, தெய்வமாக, குருவாக இந்த சாயப்பா இப்போது இருக்கும்போது இனி எந்த துயரமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. உன்னை நம்பி இருக்கக்கூடிய உயிர்களுக்காகவே உன் கடமையை உணர்ந்து பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையா மாறு. எந்த சுமையும் உனக்கு சுமையாக, பாரமாக இல்லாத அளவுக்கு அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையின் நோக்கமே உன் குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது தானே. நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நல்ல வழியில் நடக்கும்போது இந்த சாயப்பாவும் நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன். வாசலை தாண்டி நீ வெளியே போன உன்னை அவமதித்த அந்த மனிதர்கள் இப்போ உன் வீட்டு வாசல்ல அழுது காலடியில் விழுந்து கிடக்கும்படி உன் தலைவிதியை நல்ல விதியாக நான் மாற்றி காட்ட போறேன் என் செல்லமே. உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்க நினைச்ச மனிதர்களும், உன்னை கண்டுக்காம அலட்சியம் செய்த மனிதர்களின் கண்களும் இப்போது உன்னை தேடும்படி நான் செய்ய போறேன். உன்னை அவமதிச்சிட்டோமே, உன்னை திட்டோமே, உன்னை தப்பா நினைச்சிட்டோமே, தப்பா பேசிட்டோமேன்னு மற்றவர்கள் கூச்சத்தோடும் குற்ற உணர்வோடும் உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூட தயங்குற அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். உன் வாழ்க்கையை அழகா மாற்றி தரப்போறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயந்து ஒதுங்க வேண்டாம். நெஞ்சத்துல உறுதியோட, நேர்கொண்ட பார்வையோட எப்போதும் நிமிர்ந்து நடக்க கத்துக்கோ. சில கழுகு கூட்டங்கள் உனக்கு எதிராக வெட்டமிட்டாலும் நீ அதை கண்டுக்க வேணாம். சில மிருகங்கள் உன்னை நோக்கி குறைத்தாலும் நீ அதை காதில் வாங்கிக்க வேணாம். சில நரிகள் தந்திரமாக பழகி உன்னை ஏமாத்த நினைச்சாலும் நீ அவர்களை நம்பிவிட வேண்டாம். மனித உருவத்தில் இருக்கக்கூடிய சில மிருகங்களுக்கு மத்தியில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற போது நீ பயந்து போன பசுவாக இருக்காம தைரியமா அவர்களை எதிர்க்கும் சிங்கம் போல வாழ்க்கையை தன்மானத்தோட, தைரியத்தோட வாழ தயாராகு. எப்போ நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலும், எந்த விஷயத்துக்காக, எந்த காரியத்துக்காக போனாலும் இந்த சாயப்பா நானே உனக்கு தோழனாக, தந்தையாக, காவலனாக, காக்கும் கடவுளாக எப்போதும் உன் கூட இருப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாதே. ஒரு குடும்பம் வளரணும், நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் அமைதியும் நிதானமும் சேர்ந்தே இருக்கணும். மனிதனுக்கு கோபம் வருவதுங்கிறது இயல்பான ஒரு காரியம்தான். அந்த கோபம் வரும்போது நீ சரியான முடிவுகளை எடுக்க கற்றுக்கிட்டினா, உணர்ச்சி வசப்படாமல் காரியங்களை சரியாக செய்ய பழகிட்டினா, அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் உனக்கு தோல்வியையும் துயரத்தையும் தந்தாலும் அது ஏன் நடந்துச்சு நிதானமாக யோசிச்சு பொறுமையோட கையாள கற்றுக்கோ. உன் வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் நகரும்படியும் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பிரார்த்தனை செய்வதென்பது வெறும் வேண்டுதல் கிடையாது. பிரார்த்தனைகள் உன் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வீக பயிற்சி. ஒவ்வொரு முறை நீ பிரார்த்தனை செய்யும் போதும் உனக்குள் இருக்கும் அவசரமும் ஆவலும் இப்போது அமைதியாக மாறும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியின் விதையாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் நிதானமாறு, நம்பிக்கையோட செயல்படு. நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். மகிழ்ச்சிங்கிறது வெளியே கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல, அது உன் மனசுலேயே இருக்கக்கூடிய ஒளி. எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமே. பல பேர் இது புரியாம தான் அடுத்தவங்க கையில் சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உன் நல்ல சிந்தனை தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். எப்போதும் நல்ல சிந்தனைகளோடு கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். நீ சிரிச்சினா அதுவும் சிரிக்கும், நீ சோகமா இருந்தினா வாழ்க்கையும் மங்கி போகும். மற்றவங்க யாரும் உனக்காக வந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்த எதுவும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் எப்போதும் உன் மனநிலையை மட்டுமே பிரதிபலிப்பாங்க. அதாவது நீ நல்லது நினைச்சினா அவங்க நல்ல விதமா தெரியும். நீ கெட்டதை நினைக்கும் போது, அவங்கள பழிவாங்க நினைக்கும் போது, திட்டும் போது, சண்டை போடும்போது எல்லாமே உனக்கு எதிராளிகளாகவே தெரியும்.
எந்த துன்பமும் உன் உள்ளத்துக்குள் வர அனுமதிக்காதே. உன் மனசை நீ உறுதியாக வச்சுக்கும் போது துன்பம் கூட உனக்கு இன்பமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன். உன் இதயம் முழுவதும் மகிழ்ச்சியை வச்சுக்கிட்டு உன்னுடைய நம்பிக்கை கேட்டால் போல நல்லதை அனுபவிக்க பழகு. உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். என் அருளால உன் வாழ்க்கை அழகாகும். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாரையும் நம்பி சும்மா பாசம் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் உன் பசி தீந்துராது தானே. என்னதான் நல்ல மனசு இருந்தாலும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணமும் மிக அஸ்திவாரமாக அவசியமான விஷயமாக இருக்கிறது அல்லவா. அதனால நல்ல மனசோட அன்பு கொண்ட பிள்ளையாக மட்டும் இருக்காம உன் கடமையை சரியா செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு 4 காசு பணம் சேர்த்து வைக்கவும் கத்துக்கோ. இந்த உலகத்தில் மனிதர்களின் பாசத்துக்கும் உறவுக்கும் அடிப்படையாக இருக்கும் சக்தி பணம்தான். பணம் இல்லாட்டி இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காது. உன்னை புரிஞ்சுக்காத இதயங்களும் உன்னை விட்டு தூரமாக விலகி நின்றுடும். அதனால எப்போதும் எல்லாவற்றையும் சரியா புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்து இந்த சாயப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில நேர்மையா உழைச்சு முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் உழைப்பின் மூலமாகவே நான் உனக்கு வழிகாட்டியா இருந்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. இப்போதைக்கு உன்னை சுத்தி உனக்கு ஆதரவா, உனக்கு பக்கபலமா, உனக்கு பரிவாக பேசும் மனிதர்கள் எந்த நேரத்துல வேணாலும் மாறி உனக்கு எதிராக போய் நிற்க முடியும். ஆனா இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக சாதகமாகவே எல்லாவற்றையும் செய்வேன். பயங்கிற பேர்ல எந்த எண்ணத்தையும் உன் மனசுல நுழைய விடாதே. நீ பயப்பட்டினா அது உன் நம்பிக்கையை பலவீனமாக மாத்திரும். அதனால எந்த முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோட செய். அனைத்தையும் உனக்கு லாபகரமாக நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ சரியாக கவனிச்சு சிறப்பாக செய்வதற்கு ஏற்ற நல்வழிகளை நான் அமைச்சு தர்றேன். நீ மன உறுதியோட இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் பக்கத்துல நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர்றேன். எப்போது நீ என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் எல்லா நல்ல காரியங்களிலும் நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்லமே. எந்த சவால்கள் வந்தாலும் அஞ்சாதே. உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சோக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா கொடுக்க போறேன். நீ உன் மனசை தெளிவா வச்சுக்கும் போது என் அருள் நிச்சயம் உன் வாழ்க்கையில ஜொலிக்கும். உனக்கு நிழலாக மட்டுமல்ல, நிஜமாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா மாற்றி கொடுக்குறேன். உன் தலையில எழுதப்பட்ட பாவ புண்ணிய கணக்கின்படி உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க தான் போகுது. பாவம் வந்தது காரணமாக சில கர்மத்தின் பலன்களை அனுபவிச்சிட்ட. இப்போ புண்ணியம் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி குடிவர போகுது என் செல்லமே. எப்போது துன்பம் வந்தாலும் இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டீன்னா நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன். உன் மனதை தாங்கி நிறுத்தும் தூணாக நான் இருந்து உன் வாழ்க்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தி உனக்கு நல்ல வருமானம் கிடைக்க செய்து உறவுகளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சாதகமாக இருக்கும்படியும் வாழ்க்கை செழிக்கும்படியும் செய்ய போறேன். உன்னுடைய இறை நம்பிக்கையும் நேர்மையும் தூய்மையும் ஒழுக்கமும் கருணையும் தர்மமும் கண்டிப்பா உன்னை வழிநடத்தும் ஆசானாக இருக்கும். நீ எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருந்தாலே உன் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும்.